வேப்ப இலை ஒரு கொத்து, மஞ்சத்தூளை மட்டும் போட்டு மிக்சியில் மணமாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சியும் எடுத்துக்கலாம். அதை அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம கரைச்சி வச்சதை எடுத்து அப்படியே மாட்டு மேலே பூச ஆரம்பிச்சிடலாம். அதாவது நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாடு வாங்கியிருக்குன்னு வீடியோ போட்டிருந்தோம். அது மேலே பாருங்கள் இந்த உண்ணி இருந்துச்சு, கையில் பாருங்கள் இருக்குது. அதை நான் வேப்பந்தலை பூசும் போதே என் கையோடு வந்துருச்சு. அதை நான் கையில் எடுக்குன்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இது மாடு ஃபுல்லாகவே இருந்துச்சு. இந்த மாட்டை வச்சுருந்தவங்க, முன்னாடி வச்சுருந்தவங்க பராமரிப்பு இல்லை போல், ஏதோ ஒரு பண்ணையில் வளர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே பராமரிப்பு இல்லாத அப்படியே மாட்டை கொண்டு வந்து சந்தையில் விற்றுருப்பாங்க. அதை நமக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து கொடுத்தவங்க மேலே எந்த ப்ராப்ளமும் இல்லை. அது ஏற்கனவே பராமரிப்பு இல்லாதனால தான் அப்படி இருக்குது. சரி, நாம் வளர்க்க போகிறோன்னா நாம் தான் பராமரிப்பு பண்ணிக்கணும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பார்த்தீங்கன்னா, வந்த உடனே அன்னைக்கே அதை நாங்கள் கழுவி விட்டு இது மேலே அந்த மஞ்சத்தூளும் வேப்ப இலையும் போட்டு அரைச்சி அது மேலே பூச ஆரம்பிச்சிட்டோம். பூசதுனால பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அந்த உனிங்கெலாம் இறங்கி வரும்னு பார்த்தோம். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே நடக்கலை, இறங்கி வரல. அது இறங்கி வர மாதிரி தெரில. இது இப்படியே விட்டோம்னா நம்ம நாய்ங்க, நம்ம வீட்டில் இருக்க ஆடுங்கள்லாம் எரிக்கும். இந்த ஜேடி பையில பாருங்கள், ஏன்டா என்னை விட்டுட்டீங்க, இனிமேல் அவனை வச்சு வீடியோ போட போகிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி பார்க்குறான். அவன்கிட்ட அப்படிலாம் இல்லடா தம்பி, உன்னோட விளையாட ஒரு பிக் பிரதரை வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே இந்த மாடு வளர்த்துற நண்பர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்கு நாட்டு வைத்தியம் ஏதாவது பண்ணலாமா, இல்லை இங்கிலீஷ் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷனே தெரியல. அதான் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.